இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத நம்ம பார்ப்போம். நேற்று வச்சிருக்க டூலை வச்சு இன்னைக்கு ஜங்ஷன் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஓகே ஓகே சார். ஓகே சார். சார் உங்கள் மைக்கில் பின்னாடி ஒரு நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்குது சார். நேற்று கொஞ்சம் கிளியராக இருந்தது, நீங்கள் பின்னாடி ஒரு நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ கரெக்டாக இல்லை சார், அது அப்படியே இருக்குது, இறைச்சலாக இருக்குது, அப்படியே பின்னாடி லைட்டாக மைல்டாக ஒன்று. சார் இப்போ இந்த வேல்யூலாம் கொடுக்கும்போது நமக்கு அந்த லாக் சிம்பிள் இருக்குல்ல சார், அது எதுக்கு சார்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு வாட்டி மட்டும்தான் வேல்யூ தர போகிறோம். அப்புறம் எதுக்கு சார் அந்த லாக் சிம்பிள்? அது போட்டுட்டு நம்ம வந்து லாக் ஆனால் தான் அந்த கிளிக் பண்ணால் அது கிளிக் ஆகும். மவுஸ் மூவ் ஆகும்போது இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகே நெகட்டிவ் சிலிண்டர் போட போகிறேன். இப்போ இந்த பாக்ஸோட நெகட்டிவ் சிலிண்டர் 0,01 இந்த இதை எடுத்துருச்சு. சரிங்களா? நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த பாயிண்ட் எடுத்து கிளிக் பண்ணி ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுவோம். செகண்ட் பாயிண்ட் வந்து ஈஸ்டில் வந்து 1500 கொடுத்தனா 10 mm திக்னஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1500 ஈஸ்ட்லன்னா 1480. நார்த்தில் வந்து 200 கொடுத்தேன், அதில் ஒரு 10 mm மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 180 190 இது வந்து மைனஸ். ஓகேவா? இப்போ ஹைட்டு கொடுக்குறேன். ஹைட் வந்து 4000 கொடுத்துருந்தோம். மேலே 10 கீழே 10, அப்போ 2980. சப்போஸ் இந்த ப்ரிமிட்டிவோட நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருவோம் நீங்கள், அப்போ எதனா எரர்லாம் அதுவும் சொல்லுவாங்க சார்? அது அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது. இப்போ இந்த நெகட்டிவ் ப்ரிமிட்டிவ் நம்ம ப்ராப்பராக சென்டர் பாயிண்ட் செட் பண்ணணும்.
பாக்ஸில் செலக்ட் ஆயிருக்கு இங்கே பாருங்க, மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்போ தான் நேட்டிவ் சிலிண்டர் கையில். ஸோ இப்போ இதோட சென்டரை அதோட சென்டரில் வந்து வைக்கணும். இல்லைன்னா சென்டர் பண்ண இப்போ இதோட சென்டர் வந்து இதோட சென்டரில் கோயின்சைடாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள வந்து ஹாலோவாக இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் வெளியே எடுக்கணும், சவுத் டைரக்ஷனில் வெளியே எடுக்கணும். ஸோ சவுத் டைரக்ஷனில் நான் எவ்வளோ கொடுத்தேன், 90 கொடுத்தேன் இல்லையா? ஸோ 10 mm வெளியே எடுத்தேன் அப்படின்னா சவுத் டைரக்ஷனில் எஃபெக்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சவுத்தில் வந்து இப்போ பாருங்கள், உங்களுக்கு பாக்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாட்டத்தில் செக் பண்ணுங்கள். பாட்டத்தில் ஃபுல்லாக இருக்குது. பாட்டத்துலேயும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருங்க. இப்போ சப்போர்ட் இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரக்சரில் வச்சு எப்படி வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம அப்போ பார்ப்போம். இப்போதைக்கு வந்துட்டு எக்யூப்மெண்ட்லேயே எப்படி சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இதை வந்து எக்யூப்மெண்ட்லேயே சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டோர் ஒன்று போட்டுடலாம். டோர் வந்து எந்த வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டோர் வந்து 10 mm திக்னஸில் தரப்படும். இது வந்து 1500 எடுத்துக்கிறேன். ஸோ ஈஸ்ட் வந்து 1500. இதில் வந்து டாப்பில் வந்து 3000. சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை மூவ் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் ஆட்டோகேட் கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக நேரத்தில் செட் பண்ணி வச்சுட்டு சரியா? இப்போ இந்த பாக்ஸ் வந்து நம்ம காமிச்சாங்க. அப்போ தான் இது ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் லுக்காக இருக்கும். அது எப்படி பார்க்கணும்.
ரொட்டேட் இருக்கு இல்லையா, ரொட்டேட்டு அட்வான்ஸ்டு இங்கே போகலாம். காப்பி ரொட்டேஷன் தேவையில்லை. இப்போ இது ரொட்டேட் அட்வான்ஸ்டில் போயிருங்க. ஓகே. கர்சரை மூவ் பண்ணி ரொட்டேஷன் பாயிண்ட்டை செட் பண்ணால் அந்த டிசைன் பாயிண்ட் போயிருங்க. டிசைன் பாயிண்டில் போயிட்டு நமக்கு அந்த எட்ஜு தேவை இல்லையா, அதனால் இந்த எட்ஜை பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறது, இங்கே வந்து பி பாயிண்ட் தான் கேட்குது நமக்கு. ஸோ பி பாயிண்ட் தான் இருக்குது, பி பாயிண்ட் தான் இருக்குது. அதனால் இந்த பி பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ டைரக்ஷன் அப்பில் வச்சுக்கலாம். இதோட திக்னஸ் இது வந்து 5 mm. இதை வச்சு ரொட்டேட் பண்ணா இந்த இடத்த வச்சு ரொட்டேட் ஆகும். இப்போதான் சார் மேட்ச் கிளியரா இருக்கு. இப்போதான் கிளீனா இருக்கு பேசும்போது. ஃபேன் ஓடிட்டு இருந்தது சார். ஓகே ஓகேவா? இப்போ வந்துட்டு ஆக்சஸ் கேட்டா இது 10 mm திக்னஸ், இந்த பக்கம் போச்சுன்னா 5 mm திக்னஸ். ஸோ நார்த்தில் எவ்வளோக்கு மூவ் பண்ணோம், 5 mm வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொட்டேஷன் ஆங்கிள் கொடுக்கணும். ரொட்டேஷன் ஆங்கிள் 90, 180, 270. நம்ம வந்து கிளாக் வைஸாக தான் திருப்ப போகிறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு 45 டிகிரி. இப்போ அப்ளை. இப்போ பாருங்க, ஒரு பாக்ஸ் போட்டு பாக்ஸ் ரொட்டேட் பண்ணுற மாதிரி வச்சு சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டாலே நம்மளுக்கு போதுமானது. இவ்வளோ தான் கம்பெனியில் போடுவாங்க. இப்போ இதுக்கு வந்து சிவில் பாட்டம் இல்லை ஒரு சிவில் சப்போர்ட் போடணும்னா ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு சிவில் சப்போர்ட் போடலாம். இல்லை நான் வந்து ப்ரிமிட்டிவ்லேயே போடணும் அப்படின்னா இந்த ப்ரிமிட்டிவில் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். இப்போ வந்து இதோட 200 எடுத்துருக்கணும். இதை வந்து 50x50 எடுத்துக்கலாம். ஸோ ஈஸ்டில் 50, 50, அப்பில் 0, ஹைட் வந்து ஒரு 1500 எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு சப்போர்ட் நமக்கு. இதை மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துட்டீங்களா? அடுத்தது இதே காப்பி பண்ணி போகணும். இப்போ உங்களுக்கு சொன்னா என்னன்னு தெரியல, இந்த இடத்துல போய்ட்டு ஆட்டோகேட் ஸ்னாப் இருக்கு இல்லையா, ஆப்ஜெக்ட் ஸ்னாப் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, கிராஃபிக்ஸ்னால் என்னன்னு பாருங்கள். எலிமெண்ட்ஸ் அப்படின்னா இதில் வந்து இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனிங் பாயிண்ட் தான். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணும்போது தானாக இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வர்றது தான் எலிமெண்ட்ஸ் பாயிண்ட்ஸ். இதே கிராஃபிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த எட்ஜ் எது வேணாலும் பிடிக்கும். அதுதான் கிராஃபிக்ஸில் பிடிக்கிறது. எலிமெண்ட்ஸ்னால் எலிமெண்ட்ஸோட பாயிண்ட்ஸ், 2 வகையான பாயிண்ட்ஸ் இருக்குது வந்து. ஸோ இப்போ ரெண்டுமே எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. அதனால் நம்ம வந்து இதை அப்படியே காப்பி பண்ணலாம், வரணும். இப்போது ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் நமக்கு வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் பி பாயிண்ட்ஸ், பி லைன், பி பொசிஷன் வருது பண்ணுங்க சார். டிஸ்ப்ளே ஆகல சார், கிரே கலர்ல இருக்கு. சரி ஓகே. இப்போ இதில் வந்து எண்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த எண்டு பாயிண்ட் இங்கே கிடைக்கும் நமக்கு. வருதுங்களா? இப்போ வருது, பட் அந்த ஃபார்ம் தெரியவே இல்லை சார். ஓகே ஓகே, அது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணி போட்டேன், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இதையும் செலக்ட் பண்ணிங்க, 2 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ காப்பி பண்ணி பார்க்கலாம். 2 செலக்ட் பண்ணால் காப்பி ஆகாதுன்னு தெரியல, பார்ப்போம். காப்பி ஆகும். இப்போது இந்த எட்ஜு பிடிச்சி நம்ம காப்பி பண்ணி அங்கே வைக்கணும். இது மிரர் யூஸ் பண்ணிக்கலாம்ல சார்? மிரர் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ மிரர் யூஸ் பண்ணுங்கன்னா இந்த கமாண்ட் ஹோம் பட்டனில் போய் மிரர் சொன்னோமா, பார்த்தோமா? நேற்று சொன்னீங்க. மிரர் எதில் பார்த்தோம்?
இங்கே ஹோம் பட்டன் இல்லையா? ஆமாம் சார். ஓகே, இப்போ வேற ஒரு மிரர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மிரர் கமாண்ட் கொடுத்துட்டு இந்த பிளேன் இருப்பாங்க, இந்த பிளேனை மட்டும் மாற்றிட்டு மிரர் கமாண்டு நார்மல் ஆட்டோகேட் மாதிரி கொடுத்துட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்து எடுத்தீங்கன்னா மிரர் வந்துடும். ஓகேவா? இப்போ பாக்ஸ் மாதிரியே பாக்ஸ் டூப்ளிகேட் ஆயிருக்கு போல இருக்கு. 6 பாக்ஸ் வந்துருக்கு பாருங்க பிரிமிட்டிவ். இதான் இங்கே 1 2 இதில் 4 6 சரியா இருக்குல்ல? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் கீழே ஒரு கிரேட்டிங் பிளேட் போடணும், அதுக்கும் பாக்ஸ் தான். சிவில் போகும்போது உங்களுக்கு ஃப்ளோர் பிளேட்டு அது இதெல்லாம் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளோர் பிளேட் எப்படி போடுறதுன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கும் ப்ரிமிட்டிவ் தான் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் ப்ரிமிட்டிவ் வச்சே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிவிலில் இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வச்சு கொடுக்கலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், எண்டு பாயிண்டை பிடிச்சிட்டு அதான் இந்த ஃபேன் ஓடுறதுனால சத்தம் கேட்குது. இப்போ செகண்ட் பாயிண்ட் ஃபிட் பண்ணிட்டேன். சரி, இந்த இதை வந்து பிளேனை மாற்றிக்கணும். இது வந்து பாக்ஸ் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் கரண்ட் எலிமெண்ட் அண்டு பண்ணுன்னா இது அண்டு பண்ணிக்கணும். இறைச்சலாக இருக்கா? ரொம்ப சவுண்டாக இருக்குது சார். ஆஃப் பண்ணுறேன். இப்போ இதை ஹரிசாண்டல் பிளேன் மாற்றிக்கிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட் எவ்வளோ -100 கொடுக்கலாமா? கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் இதை வந்து ஃப்ளோர் பிளேட் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதுதான் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல சார்? இப்போ வந்து இது வந்து 250 வச்சுக்குவோம். அதே போல் இங்கிட்டு 300 மாற்றிக்குவோம். அதே போல் இங்கிட்டு 1525, இங்கிட்டு 1550. ஒரு பாட்டம் ஃப்ளோர் பிளேட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து ஜங்ஷன் பாக்ஸு. இதில் வந்துட்டு சிங்கிள் ஜங்ஷன் பாக்ஸ் இப்படி இருக்கும். இல்லை நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி சிவில் ஃபூட்டிங் வந்து அதிகமாக பண்ணணும்னா இந்த மாதிரி போடணும். இதுக்கப்புறம் இங்கேருந்து கேபிள் ட்ரே இழுத்து மேலே வச்சு கொண்டு போகிறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒன்று ஸ்ட்ரக்சர் போட்டு பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பண்ணணும்.
இது மாதிரி வந்துட்டு நம்ம மாடல் பண்ணோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எக்யூப்மெண்ட்டை மூவ் பண்ணுறதுலாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோம் பட்டன் போய்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, மூவ் பொசிஷன் சொன்னேன் இல்லையா. இப்போ ஆரிஜின் பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த எக்யூப்மெண்ட்டோட ஆரிஜின் பாயிண்ட் இங்கே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் எவ்வளோ வேணுமோ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா போயிடும். அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு போய் மூவ் ஆகிடும். ஆரிஜின் பாயிண்ட் வந்து மாற்ற முடியுமா சார் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு? மாற்றலாம். அது எப்படி சார் போயிட்டு இப்போ ஹோம் வந்து எக்யூப்மெண்ட் போயிட்டு மாடிஃபை ஆரிஜின் இருக்கு பாருங்க. ஓகே. இப்போ இது வந்து ஐடி பாயிண்ட், எக்யூப்மெண்ட் ஐடி பாயிண்ட், ஐடி பாயிண்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு இல்லையா. உங்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த பாட்டத்தில் வேணும்னா இது செலக்ட் பண்ணிக்கோங்க. பாட்டத்தில் இங்கே தான் இருக்குது. இந்த பாயிண்ட்டை மட்டும்தான் ஆரிஜின் பாயிண்டாக மாற்ற முடியும். சரியா? சரி. அவ்வளோதான். இப்போ போய் மூவ் கமெண்ட் கொடுத்து பாருங்க. இங்கே வந்துருச்சு பாருங்க. வித் ரெஸ்பெக்ட் இங்கே ஓகே. முன்னாடி இங்கே காமிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ இங்கே வந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் வந்து கரண்ட் வேணும், அது மாதிரி பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்னாப் பாயிண்ட் பிக் பண்ணுறீங்கல்ல சார், அது வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னோட ஆப்ஜெக்டோட ஸ்னாப் பாயிண்ட் வந்து சென்டரில் மட்டும் தான் காமிக்குது சார், எட்ஜிலலாம் ஒர்க் காமிக்கல. அதுக்கு என்ன பண்ணுன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் கிளிக் போடுங்க. ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் கிளிக். ஓகே ஓகே. நான் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் சைமல்டேனியஸாக சாஃப்ட்வேரையும் ஆஃப்லைனில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே சார். ஏன்னா இந்த ரைட் கிளிக் சம்டைம்ஸ் இங்கே வர மாட்டேங்குது. வரல தெரியல. வரல சார், கிரே பேக்ரவுண்ட். இப்போ அந்த ஃபார்ம் கொஞ்சம் மூவ் பண்ணி டைட்டில் பிடிச்சி கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துருமா? என்ன பண்ணணும்? இப்போ அந்த ஃபார்ம் வர வைங்களேன், ஷிஃப்ட் ரைட் கிளிக். இப்போ அந்த டைட்டில் இருக்குங்க சார், அதை பிடிச்சி கொஞ்சம் மூவ் பண்ணி வைங்க. அதை லெஃப்ட்லையோ இல்லை ரைட்லையோ அந்த ஃபார்மை மூவ் பண்ணி வைங்களேன். மூவ் பண்ண முடியாது, இது வந்து ரவுண்டாக வரும், ஃபார்ம் மாதிரி வராது. ஓகே. உங்களுக்கு தெரியறது வந்து இப்படி ரெக்டாங்குலராக தெரியுது இல்லையா, அவன் வந்து கிரே பண்ணி வச்சிருக்கான். ஸ்கைப் வந்து இது பிஸ்னஸ் அக்கௌண்ட் வாங்கினோம்னா உங்களுக்கு தெரியும். இது அவன் ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால ரைட் கிளிக் தெரியல. நோ ப்ராப்ளம். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு எனக்கு டவுட் இல்லை, நான் சொல்கிறேன். ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது தெரியும். ஒரு நிமிஷம் அப்படியே லைனில் இருங்க, நான் ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு. இந்த எக்யூப்மெண்ட் கேட்டிங்களா, நான் அதை அனுப்பிச்சுடுறேன். ஓகே. அதில் வந்து ரைட் கிளிக் எப்படி இருக்கிறது பிடிக்கிறதுலாம் காமிச்சிட்டு இருப்பான், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபைல் அனுப்பிச்சிருக்கேன். ஓகேவா? அது வந்து போனீங்கன்னா அந்த ரைட் கிளிக்ல எப்படி ஸ்னாப் ஷாட் இல்லை எடுக்கிறதுங்க அதெல்லாம் அவன் கொடுத்துருப்பான். ரைட் நான் சொல்லிடுறேன், அது இல்லாமல் நானும் சொல்லிடுறேன். எப்படி ரைட் கிளிக் பண்ணி பண்ணணும்னா ரைட் ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் கிளிக் போட்டிங்கன்னா பிசி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க, சாஃப்ட்வேர் இல்லை? இல்லை சார். சரி, ஓகே. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து
அதாவது ஸ்னாப் பாயிண்ட் வந்து நீங்க மூவ் கமாண்டு, காப்பி கமாண்டு ஏதாவது ஒன்று கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணும்போது ஸ்னாப் வரும். ஆட்டோகேட்ல எப்படி மூவ் கமாண்ட் கொடுத்தா ரைட் கிளிக் ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் கிளிக் பண்ணா எண்டு பாயிண்ட் எல்லாம் வருது இல்லையா? அது மாதிரி இதுல வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஸ்னாப் பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். திரும்ப கீழே வந்து ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பான். அந்த ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்த சிம்பிள்ஸ் போயிடும். கிராஃபிக்ஸில் வர ஸ்னாப் பாயிண்ட்ஸ்லாம் காட்டும். அதில் எண்டு பாயிண்ட், அந்த எண்டு பாயிண்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்துடும். சரிங்களா? ஓகே ஓகே சார். இப்போது இது வந்து ஜங்ஷன் பாக்ஸு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ டூல்ஸில் போயிட்டு கமாண்ட்ஸ் விண்டோ இருக்கு இல்லையா? அந்த கமாண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கமாண்ட் விண்டோ இங்கே வந்துடும். ஓகேவா? இங்கே கமாண்ட் அடிக்கலாம் நீங்கள் ரிமூவ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா. சரிங்களா? அதே ஓகே ஓகே. ஸ்க்ரீன் போன முறை அப்டேட் ஆகலை, நீங்கள் சொல்லும்போது இப்போ தான் வந்துருக்கு ஸ்க்ரீன். ஓகே ஓகே. இந்த இப்போ ஆட் கரண்ட் எலிமெண்ட் அது சின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்துச்சுங்களா? ஓகே. இப்போ இதே ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் ஆல், அப்படி இல்லைன்னா ரிமூவ் சின்னு கொடுக்கணும். ஓகேவா? ரிமூவ் ஆல் கொடுத்தோம்னா ஜியூஐலேருந்து உங்களுக்கு